بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வர்றோம். நேற்றைய தினம் 138வது ஹதீஸுடைய ஒரு பெரும் பகுதியை பார்த்துட்டோம். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, முழுமைப்படுத்தாமல் நம்ம நிறுத்தியிருக்கிறோம். நேற்றைய தினம் அந்த ஹதீஸை எங்கே விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். அந்த இடம் என்னென்னு கேட்டால், அதாவது சும்மா தாகுல் முனாதி, பிறகு பிலால் வந்தார். ஃபாதனுஹு பி சலாத்தி, தொழுகையை பற்றி அறிவிப்பு கொடுத்தார். காம மாஹு, அவரோடு ரசூல்லா எழுந்தார்கள். இல சலாத்தி, தொழுகைக்காக எழுந்தார்கள். இப்போ சல்லா, தொழுதார்கள். புலமியத்தவல்ல ஒழு செய்யலை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இது பார்த்த உடனே இதை அம்ர் வழியாக சுஃபியான் அறிவிக்கிறார். இது அறிவிக்கிற ஆள் யார்? அதை இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறவர் குறைபு வழியாக அறிவிக்கிறவர் அம்ர் வழியாக அறிவிக்கிறவர் சுஃபியான். இந்த சுஃபியான் என்ன செய்கிறாருன்னா, அம்ருட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என்னங்க ரசூல்லா தூங்கிட்டு உழு செய்யலைங்கிறீங்களே, ஒரு சந்தேகம் வரும்ல, அதுக்காக கேட்குறாரு. குல்நாளி அம்ரின், அம்ரிடத்தில் நாம் கேட்டோம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சுஃபியான். குல்னா, நாம் கேட்டோம். அம்ரிடத்தில் கேட்டோம். இன்னநாசன் யக்கூலுன, சில மக்கள் சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்னு கேட்டால், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனாமு ஐனுஹு, அவங்களுடைய கண்கள் உறங்கும், ஒலா எனாமு கல்புஹு, அவங்களுடைய உள்ளம் உறங்காது என்று மக்கள் சொல்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்டார் அம்ருட்ட. எதுக்கு இதை கேட்குறாரு சுஃபியானு? ஏன்னா ரசூல்லா தூங்கிட்டா ஒழு முறிஞ்சிடும். ஒழு முறிஞ்சால் ஒழு செஞ்சுட்டு போய் தொழுவணும். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரட்டை விடுற அளவுக்கு தூங்கிவிட்டு போய் ஒழு செய்யாமல் தொழுதுட்டாங்க. அப்போ ஒழு செய்யாமல் தொழுதாங்கன்னா இப்போ சட்டம் எப்படி எடுக்கணும்? தூங்கினால் ஒழு முறியாதுன்னு தானே எடுக்கணும். அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இது ரசூல்லாவுடைய ஒரு சிறப்பு சட்டம். இது ரசூல்லாவுக்கு மாத்திரம் உள்ள சட்டத்தில் ஒன்று. என்னென்னு கேட்டால், நபி அவர்களுடைய தூங்குனாங்கன்னு சொன்னால் கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது. கல்பு தூங்காதுன்னு சொன்னால், விழிப்போடு இருந்தோம் என்று சொன்னால் நம்ம காற்று வெளிப்பட்டால் கூட தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தூங்குறதுலே ஒரு அறத்தூக்கம் மாதிரி தூக்கம். நபிமார்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டால், கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட்டுக்காக தூங்குவாங்களே தவிர கல்பு உறங்காது என்று மக்கள் சொல்கிறாங்களே, அது சரியான்னு கேட்குறாரு. எதுக்கு அதை கேட்குறாரு? இப்போ அதனால தான் ஒழு செய்யலை அப்படின்னு கருத்துக்காக கேட்குறாரு. குல்னா, சுஃபியான் சொல்கிறாரு, குல்நாளி அம்ரின், அம்ரிடத்தில் நாங்கள் கேட்டோம். இன்ன நாசன் யகூலுன, மக்களில் சில பேர் சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தனாமு உறங்கும், ஐனுஹு, அவங்களுடைய கண் உறங்கும். ஐனுடா கண், தனாமுண்டா உறங்கும். தனாமு ஐனுஹு, அவங்களுடைய கண் உறங்கும் என்றும், ஒலா எனாமு உறங்காது, கல்புஹு, அவங்களுடைய உள்ளம் உறங்காது என்றும் மக்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறதில்ல. அவர்கிட்ட கேள்வி கேட்குறது அப்படி தானே கேட்கணும். மக்கள் சொல்கிறாங்களே அப்படின்னா இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு அர்த்தம் வச்சுக்கணும். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அம்ரு பதில் சொல்கிறாரு, சமயத்து உபைதப்னு உமைர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இந்த உபைதப்னு உமைருங்கிறவர் யாருன்னு கேட்டால், இது ஒரு மூத்த ஒரு தாபியில் உள்ளவர். அதிகமாக ஆயிஷா நாயிட்டிருந்து ஹதீஸில் நேரடியாக கேட்டு அறிவித்தவரில் ஒரு ஆள். இவர் கொஞ்சம் நிறைய விஷயதாரியாக அன்றைய மக்களால் கருதப்பட்டார். அப்போ அம்ரு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது நான் அவருக்கு நம்மளாக பதில் சொன்னால் சரியாக வராது, ஒரு மூத்தவர்கிட்ட கேட்டதை சொல்லுவோமேன்ட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ இப்படி கேட்குறீங்க, நான் உபைதப்னு உமைர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், இது சம்பந்தமாக அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ரு எடுத்து காட்டுறாரு. அம்ரு எடுத்து காட்டினார். என்ன காட்டுறாரு? சமயத்து, நான் செவியுற்று இருக்கிறேன், உபைதப்னு உமைர் என்பவரை செவியுற்றிருக்கிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ஒருத்தர் ஆதாரத்தை காட்டுவதாக இருந்தால் ஹசன் பஸ்ரியை காட்டுவாங்க, இந்த உபைத் இப்னு உமைரை காட்டுவாங்க, சயீத் இப்னு முஸையபை காட்டுவாங்க.
அவங்களாம் ஒரு மூத்த அறிஞர்களாக தாபியன்களாக இருக்க போய் அவங்களுடைய கருத்தை எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு மேற்கோள் காட்டுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் யார், இந்த உபைத் இப்னு உமைர் என்பவர். சமயத்து நான் கேட்டேன், உபைத் இப்னு உமைரின், உபைத் இப்னு உமைர் எக்குழு சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், ருயல் அம்பியாய் வஹியுன், நபிமாருடைய கனவு இருக்குத, கனவே வஹிங்கிறார். அவர் என்ன செய்கிறார், உபைத் இப்னு சொந்த கருத்து தான் சொல்கிறாரு. ருயல் அம்பியாய் வஹியுன், நபிமாருடைய ருயாண்ட கனவு. ராண்டா பார்த்தான், ராவுலேருந்து ருயத்துன்னு ஒரு மஸ்தர் வரும், அதுக்கு வந்து பார்த்தல்னு அர்த்தமாயிரும். ராவுக்கு ருயான்னு மஸ்தர் வந்துச்சுன்னு சொன்னால் கனவு கண்டான்னு அர்த்தமாயிரும். ருயாண்ட கனவு. அப்போ ருயல் அம்பியாய், நபிமாருடைய கனவு என்பது வஹியுன், அதுவும் வஹி தான். கனவுல ஒன்று ரசூலுல்லா நபிமார்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அதை கட்டளையிடறான்னு விளங்கிக்கிடுவாங்க. நபிமார்களுக்கு வஹியை வந்துச்சுன்னு சொன்னால் அது கனவுலையும் வரும் அப்படிங்கிறது சொல்கிறார். ருயல் அம்பியாய் வஹியுன். அவர் கேட்டதுக்கு பதில் ரிலேட்டிவான ஒரு பதிலை சொல்கிறார். எப்படி, ருயல் அம்பியாய் வஹியுன், நபிமாருடைய கனவு வஹியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் காட்டுறாரு. இது வந்து ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் அவர் ஆதாரம் காட்டலை, அவருடைய கருத்தை தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சும்மா பிறகு ஓதி காட்டினார். இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க அப்படிங்கிற இந்த சாஃபாத்தில் வரக்கூடிய 102வது சூறா இருக்குல்ல, சாஃபாத்துனா 37வது சூறாவில் உள்ள 102வது வசனத்தை ஓதி காட்டினார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து மகனை அறுக்க போனாங்கல்ல, உன் மகனை அறுக்கப்போ அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டளை விடலை, டைரெக்டாக வரல. உன் மகனை அறுத்து பலியிடுங்கிற ஒரு உத்தரவு எதில் வரல, டைரெக்டாக நேரடியாக இப்ராஹிம் நபிக்கு வரல. அவர் கனவுல தான் வந்துச்சு. கனவுல வந்தவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, நம்ம கனவுல சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்தியை சொல்கிறான், இது கனவுன்னு நம்ம தள்ளக்கூடாது, நமக்கு வஹி இது அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் என்னஞ்சார், மகனை அறுக்கிறதுக்கு தயாராகி முன் வந்து போனார். அதையும் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தால் கடைசி நேரத்தை அறுக்காமல் தடுத்து ஒரு ஆட்டை கொடுத்து அதை சரி பண்ணான்னு வருது. அதில் அந்த வசனத்தை காட்டுறார். சும்மா பிற ஓதி காட்டினார். இன்னி அராஃபில் மனாமி, நான் வந்து உறக்கத்திலே பார்த்தேன், அன்னி அதுபகுக்க, உன்னை நான் அறுப்பது போல பார்த்தேன் என்று இஸ்மாயில்கிட்ட சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி. அந்த வாசகத்தை எடுத்து ஆதாரமாக காட்டுறார். அப்போ நபிமானுடைய கனவுல காண்றது வஹிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டிட்டார்ல. அவருடைய சொந்த கருத்தை சொன்னாலும் அந்த சொந்த கருத்துக்கு சான்றை வச்சுட்டார் யார், உபைத் இப்னு உமைர் என்பவர். அப்போ இந்த வசனத்தை ஓதி காட்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி வந்து ஒரு மகனை அறுக்கணுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கனவு தானே, சைத்தான் வேலைன்னு சும்மா இருந்துட வேண்டியது தானே. சைத்தான் வேலையெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தான், நபிமார்கள் கிடையாது. நபிமார்களில் ஒன்று செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் அது அல்லாஹ் தான் சொல்கிறான். கனவுல காட்டிட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்யணும். கனவில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு நபிமார்களுக்கு காட்டிவிட்டான் என்று சொன்னால் விடிஞ்ச பிறகு அந்த நபிமார்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் கனவுல வர்றதும் வஹி, அவங்களுக்கு இந்த வஹி என்பது கனவு மூலமாகவும் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரத்தை காட்டி, அப்போ கனவுல வஹி வரும்டா என்ன அர்த்தம், அவங்க தூக்கத்தில் இருக்கும்போதும் விழிப்போடு இருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்து சரிங்கிறார். மக்கள்லாம் பேசிக்கிறாங்களே, நபிமாருடைய கண் உறங்கும் கல்பு உறங்காதுன்னு பேசிக்கொள்கிறார்களே அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு, அது கரெக்டு தான். டைரெக்டாக சொல்லவர், அந்த கருத்தை சொல்கிறார், கரெக்டு தான். ஏன்னு கேட்டால் இப்ராஹிம் நபி வந்து கனவுல உள்ளதை தூக்கத்தில் தானே பார்த்தாரு. தூக்கத்தில் இருந்து மகனை அறுக்கிற மாதிரி பார்த்துவிட்டு காலையில் போய் அறுக்க போயிட்டாரா இல்லையா. அப்போ அல்லாட்டிருந்து செய்தி வருதுன்னு சொன்னால் அவர் தூங்கலன்னு தானே அர்த்தம். தூங்கிட்டு இருக்காளுக்கு செய்தி அனுப்ப முடியுமா? ஒரு தூங்குறாருன்னா தூக்கத்திலே கிடந்தார்னு சொன்னால் அவருக்கு செய்தி அனுப்ப முடியாது. தூங்கியும் தூங்காமலும் இருந்தால் தான் அந்த செய்தி அனுப்ப முடியும். அப்போ இவர் என்ன செய்கிறார், இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா தூக்கத்தில் பார்க்குறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த கனவுல காண்பது அல்லாட்டிருந்து வர்ற செய்தின்னு விளங்குகிற உணர்வோடு பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் அப்படி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, உபைத் இப்னு உமைர் சொல்கிறாரு, ருயல் அம்பியாய் வஹியுன், நபிவானுடைய ருயா என்பது கனவு என்பது வஹி தான் சொல்லிவிட்டு சும்மா பிற ஓதினா. இதான் முழு வசனம். அவர் ஒரு சின்ன துணுக்க போட்டிருக்கிறாரு. அந்த முழு வசனத்தையும் வாசி விட்டு நம்ம என்ன கடந்துடலாம். பலம்மா பலக, அடைந்த பொழுது, இப்ராஹிம் நபி அவர்கள் அடைந்த பொழுது, மாஹுன்னா அவரோடு மகனோடு, இஸ்மாயில், இஸ்மாயிலோடு அடைந்த பொழுது, சாய அந்த அதாவது அந்த உழைக்கும் பருவத்தை, இப்ராஹிமுடைய பிள்ளை இஸ்மாயில் வந்து பச்சை குழந்தையாக இருப்பார்ல, அப்போ நடந்தது இல்லது. அவர் இவரோடு சேர்ந்து அந்த உழைக்கும் பருவத்தை அடைந்த பொழுது கால அவர் சொல்கிறாரு, யா புனைய, என் மகனே,
இன்னி நான் அராஃபில் மனாமி கனவுலே நான் பார்த்தேன், அன்னி அது பகுக்க நான் உன்னை அறுப்பதாக நான் பார்த்தேன், பொந்தூர் மாதா தரா நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து சொல்லு. கால் அவர் சொன்னார், யா அபத்தி என் தந்தையே, இஃப் அல் மா தூமரு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் என சாபிரேன் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீங்க. கத்தியை கண்டு பயப்பட மாட்டேன், சாவுறதுக்கு பயப்பட மாட்டேன், நான் பொறுமையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வருது. இது தான் ஒரு மேற்கோள் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ் எனக்கு அறுக்க சொல்லி கட்டளையிட்டான்பான்னு சொல்லலை. அவர் மகன்கிட்ட போய், மகனே அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு உன்னை இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், கனவில் உன்னை இறக்குற மாதிரி கண்டேன், நீ என்ன சொல்கிற, நீங்கள் அறுத்துக்கிறங்கன்ட்டார். அப்போ இந்த கனவில் வந்த ஒரு விஷயம் வந்து நபிமார்களுடைய கனவு வகிங்கிறதுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம ஆதாரமாக வச்சுக்கலாம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கனவில் தான் கட்டளை வந்தது. அந்த கனவில் வந்த கட்டளை வந்து நேரடியாக வந்த கட்டளையாகத்தான் அவர் கருதி கொண்டார். அவர் கருதி கொண்டது சரிங்கிற காரணத்தினால தான் கடைசி நேரத்தில் அறுக்கிறத தடுத்து நிப்பாட்டி அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து இதை ஒரு வழிமுறையை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி கனவை மெய்ப்படுத்தி விட்டாய் அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்தெல்லாம் சொல்கிறான். அதனால் நபிமார்களுடைய கனவு வந்து வஹிங்கிறதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ரசூல்லா ஒழு செய்கிறாருன்னா ரசூல்லாவுக்கு வந்து தூக்கத்தில் ஒழு முறியாது, உங்களுக்கு எனக்கெல்லாம் தூங்கும்போது ஒழு முறிந்து விடும். நபிமார்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தூங்குனாலும் அவங்களுக்கு ஒழு முறியாது, ஒழு செஞ்சுட்டு போட்டு தூங்குவாங்க. தூங்கிட்டவுடனே காற்று பிரிஞ்சிச்சின்னா அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னுட்டால் அவங்க வந்து தூக்கத்தில் வந்து கல்பு உறங்காமல் இருக்கிறாங்க. அப்போ கல்பு உறங்காமல் இருக்கிறன்னா கரெக்டாக என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறலாம் பார்த்து என்ன செய்வாங்க, கனவுலையும் அவங்க கரெக்டாக நடப்பாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுனால அவங்க இந்த ஒழு செய்யாமல் தொழுதார்கள்ங்கிறதுக்கு அந்த விவரம் இதில் சேர்க்குறார். ஏன் ஒழு செய்யாமல் தொழுதாங்க, நீங்கள் பாட்டுக்கு நம்மளும் ஒழு தூங்கி விட்டு ஒழு செய்யாமல் தொழலாம்னு சட்டம் எடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு பயந்து தான் புகார் என்ன செய்கிறாரு, அந்த சுஃபியானுடைய விளக்கத்தையெல்லாம் போட்டு உபைத் இப்னு உமைர் விளக்கத்தையெல்லாம் ஜாயிண்ட் பண்ணி அதனால தான் ஒழு செய்யலைன்னு சொல்ல வர்றார். சரியா? அது வச்சு ஒரு பாடம் பார்த்தோம்ல, அந்த பாடத்துக்கு நேர் மாற்றமான பாடம் இது. பாபு இஸ்பாகில் உலு. இஸ்பாக் என்றால் பூரணமாக செய்தல். முதல்ல உள்ள பாடம் ஒழுவை வந்து சுருக்கமாக செய்தல். இந்த பாடம் இஸ்பாகுல் உலு. அஸ்பக என்றால் வந்து பூரணமாக நிறைவாக செய்தான், முழுமையாக செய்தான். அப்போ பாபு இஸ்பாகில் உலு, ஒழுவை பூரணமாக செய்வது பற்றிய பாடம். பூரணமாக செய்கிறத பற்றி இந்த இதில் சொல்லப்படும் போல இருக்குது, அதனால் சொல்கிறார். கால இப்னு உமர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்பாகுல் உலு. இஸ்பாகுல் உலுவுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல் இன்காவு, தூய்மையாக்குதல்னு அர்த்தம். இஸ்பாகுங்கிற வார்த்தை வந்து அரிதாக உள்ள ஒரு வார்த்தை, சகஜமாக பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை. அதனால் என்ன செய்கிறாருன்னா அந்த இஸ்பாகை பற்றி பேசி வந்தோடனே இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அஸ்பிகுல் ஒழுவை பூர்ணமாக செய்யுங்கள்பாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இஸ்பாகுங்கிற வார்த்தை வந்து எல்லாரும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அரபு மொழியில் உள்ளதாக இருந்தாலும் சில வார்த்தைகள் தான் எல்லாருக்கும் பரிச்சயமானதாக இருக்கும். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப அரிதாக பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழில் எப்படி இருக்கத்தானே செய்யுது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இஸ்பாகுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அரிதாக உள்ள சொல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேருக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அர்த்தம் தெரிஞ்ச ஒரு சொல்லை போட்டு விளக்குறார் இப்னு உமர். கால இப்னு உமர் சொன்னார், இஸ்பாகுல் உலு. இஸ்பாகுல் உலு என்பது அல் இன்காவு, சுத்தமாக்குதல். சுத்தமாக்குதல்னு அர்த்தம், சுத்தம் செய்தல்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கிட்டார். எதுக்கு இது சொல்கிறாருன்னு கேட்டால், பின்வரும் ஹதீஸில் அந்த அஸ்பிகு பூரணமாக செய்யுங்கள்னு ஒரு வாசகம் வரும். அதனுடைய அர்த்தத்தை வந்து முன்னாடியே இவருடைய சொல்ல கொண்டு நமக்கு நிறுவிட்டு ஹதீஸுக்கு போகிறார். ஹதீஸ் என்ன 139. ஹந்தசனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, ஹத்தஸ அன் மாலிக் வழியாக அவர் அறிவித்தார். அவர் அறிவித்தார். அன் மூஸா பின் உக்பா வழியாக அவர் அறிவித்தார். அவர் அறிவித்தார். அன் குரைப் வழியாக அவர் அறிவித்தார். அந்த குரைபு யாருன்னு கேட்டால் மௌலா இப்னு அப்பாஸால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. இப்னு அப்பாஸுடைய இருப்பார். இப்னு அப்பாஸுடைய பெரும்பாலான செய்திகளை குரைபு தான் அறிவிப்பார். அன் குரைப் வழியாக அறிவிக்கிறாரு. அந்த குரைபு யாருங்கிற சொல்லும் பொழுது மௌலா இப்னு அப்பாஸுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை. மௌலாங்கிற வார்த்தை வந்து அதாவது பல அர்த்தத்துக்கு வரும். மௌலான்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒருத்தர் இஸ்லாம் தழுவுறான்னு வைங்களேன், முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் தழுவுறதாக இருந்தால்
அங்கே முஸ்லீமில் உள்ள முக்கியமான ஒரு ஆளை வந்து பார்ப்பார். பார்த்தவொடனே இவர் என்ன செய்வார், இஸ்லாத்தை எல்லாம் புரிய வச்சு களிமா சொல்லி கொடுப்பார். அவர் களிமா சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவருக்கு ஒரு மௌலான்றுவாங்க. அதாவது யார் மூலம் ஒருத்தரை இஸ்லாத்தை தழுவுனாரோ, யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களையும் மௌலான்னு சொல்லுவாங்க. மௌலான்னா என்ன அர்த்தம்? மௌலா இப்ராஹிம்னு சொன்னால் இந்த ஆளை இப்ராஹிம் வழியாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்னு அர்த்தம். ஒருவரால் இஸ்லாத்தை தழுவியவர் அப்படிங்கிறதுக்கு இந்த மௌலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதை வச்சு தான் இந்த மௌலா இஸ்லாம்ங்கிறாங்கல்ல, புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவங்கள இதிலேருந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. மௌலான்னு சொன்னால் ஒரு ஆள் வழியாக இன்னொருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், யார் வழியாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த பெரியவரை இவர் மௌலான்னு சொல்லுவார். மௌலான்னா எஜமான்னு அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தம் கிடையாது. இவர் மூலமாக தான் எனக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு மௌலாங்கிறத போடுவாங்க. அதே மாதிரி மௌலாங்கிறது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்காருன்னு வைங்க, காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை, அப்படி இருந்தாலும் அவரை மௌலான்னு சொல்லுவாங்க. அடிமையாக இருந்தவரை விடுதலை செஞ்சிட்டாருன்னு வைங்க, அப்போவும் மௌலான்னு சொல்லுவாங்க. மௌலாங்கிற வார்த்தைக்கு அடிமை, விடுதலை செய்யப்பட்ட அடிமை, அவர் மூலமாக இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தவர் அப்படிங்கிற 3 அர்த்தத்துக்கு அது பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல ஒரு அடிமையாக இருந்தார், விடுதலை செய்யப்பட்டார். ஹதசன் குறைபின், அந்த மூசாங்கிறவர் குறைபு வழியாக அறிவிக்கிறாரு. அந்த குறைபு யார் என்று கேட்டால் மௌலா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸுடைய மௌலா அவர். இப்னு அப்பாஸ்கிட்ட விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா ஹத்தஸ அன் உசாமா பின் ஜெயித். உசாமா பின் ஜெயித் வழியாக குறைபு வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட அறிவிக்கலை. இப்னு அப்பாஸுடைய அடிமைங்கிற ஒரு அடையாளத்துக்கு சொல்லப்படுறது. குறைபு தான் அறிவிக்கிறார். யார் வழியாக அறிவிக்கிறார்ன்னு கேட்டால் அன் உசாமா பின் ஜெயித். உசாமா பின் ஜெயிதுங்கிற ஜெயிது வளர்ப்பு மகண்டு ஒருத்தரை வச்சுருந்தாங்கல்ல, அவருடைய மகன் தான் உசாமா. அன் உசாமா வழியாக அவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா அன்னஹு, அந்த உசாமா வந்து சமியஹு யக்கூலு, அவர் கூறுவதை கூறுவதை கேட்டிருக்கிறார். சமியன்னா செவியிட்டிருக்கிறார். உசாமா சொல்வதை செவியிட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்கிறார். உசாமா என்ன சொன்னார்ன்னு கேட்டால் தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து புறப்பட்டார்கள். தஃபாங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு தஃபாங்கிறது. தஃபான்னா ஒருத்தன் நம்மளை அடிக்க வரான்னு வைங்க, திருப்பி தடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தஃபா. தஃபா என்று சொன்னால் தடுத்தல், தற்காப்புக்காக தடுத்து கொள்ளுதல்ங்கிற அர்த்தமும் தஃபா என்கிற ஒரு சொல்லுக்கு இருக்கிறது. இந்த பொருளை வந்து நான் வந்து உங்கள் இப்ராஹிம்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு கொடுத்து விட்றேன், அதுக்கு தஃபாண்டா கொடுத்து அனுப்பினார். தஃபாங்கிற வார்த்தைக்கு தடுத்து நிறுத்தினார் என்ற அர்த்தமும் இருக்கிறது, கொடுத்து அனுப்பினார் என்ற அர்த்தமும் இருக்கிறது. தஃபாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி மின் வந்துருச்சுன்னு சொன்னான். தஃபாவுக்கு பிறகு மின் போட்டாங்கன்னு சொன்னால் புறப்பட்டார். தஃபாவுக்கு அவரே புறப்பட்டு போனார்னு அர்த்தமாயிரும். இந்த இடத்துல இந்த புறப்பட்டாருங்கிற அர்த்தத்துக்கு வந்திருக்குது. ஏன்னு கேட்டால் மின் அரஃபான்னு பின்னாடி வந்ததுனால. இப்போ பாருங்கள், தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். மின் அரஃபத்தை, அரஃபாவிலிருந்து புறப்பட்டார்கள். அப்போ அரஃபாவில் இருந்து விட்டு அங்கேருந்து வெளிக்கிளம்புறாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போய் அரஃபாவில் தங்குறாங்க. அப்போ இது ஹஜ்ஜி சந்தர்ப்பத்தில் நடந்ததுன்னு விளங்குறது. தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அரஃபா, ரசூலுல்லாஹ் அரஃபாவிலேருந்து புறப்பட்டார்கள். ஹத்தா இதாக்கான ஷெபி, ஷேபுன்னு சொன்னால் வந்து கணவாய்ன்னு சொன்னால் மலை இருக்குன்னு வைங்களேன். சிங்கிள் மலை இருக்கிற இடத்துல கணவாய் வராது, 2 மலை இருக்கணும். இப்படி ஒரு மலை, இப்படி ஒரு மலை, மலை இருக்குன்னு வைங்களேன். இந்த 2க்கு நடுவில் இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கணவாய். 2 மலைகளுக்கு நடுவில் உள்ள அந்த பாதை இருக்குல்ல, 2 மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய பாதை, அந்த பாதையை தான் கணவாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹத்தா இதாக்கான பிஷபி, அந்த ஒரு கணவாயில் ரசூல்லா போன பொழுது நசலை இறங்கினார்கள். மலையிலேருந்து அரஃபா மலையிலேருந்து இறங்குறாங்க. இங்கிட்டு ஒரு மலை, இங்கிட்டு ஒரு மலை, இறங்கி வந்த இடம் வந்து கணவாய், மக்கள் வந்து நடமாடுற ஒரு இடம். அந்த இடம் வந்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னா நசலை, வாகனத்துலேருந்து கீழே இறங்குனாங்க. கணவாயில் போய்கிட்டு இருக்கும்போது, கணவாய்ங்கிற போக்குவரத்துடைய தெருவு தானே ஏறக்குறைய. அப்போ நசலை கீழே இறங்கினார்கள். நசல மின் ராகிலத்தி, அவங்களுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கினார்கள்னு வச்சுக்கணும். கீழே இறங்கினார்கள். இறங்கி பால சிறுநீர் கழித்தார்கள். அப்போ யூரின் போகிற மாதிரி வந்திருக்கு, நெஞ்சிருக்கிறாங்க. அந்த மலையடி வரம் வந்தவுடனே அந்த இடத்துல ஓரமாக போய் நெஞ்சிருக்காங்க, சிறுநீர் கழித்திருக்கிறாங்க. கழித்து விட்டு சும்மா பிறகு
தவல்ல ஒழு செய்தார்கள். ஒழு செய்யும் பொழுது ஒலம் யுஸ்பிகில் உழுவ ஒழுவை வந்து பூரணமாக செய்யலை, அதாவது மேம்போக்காக செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஒலம் யுஸ்பிகில் ஒழுவை பூரணமாக செய்யவில்லை, ஆனால் ஒழு செஞ்சாங்க, ஒவ்வொரு தடவை செஞ்சுருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பொக்குள்த்து நான் சொன்னேன், உசாமா சொல்கிறாரு, நான் சொன்னேன் அஸ்ஸலாத்தை யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூரே தொழ போகிறீங்களா? அஸ்ஸலாத்தன்னா அது வந்து அஸ்ஸலாத்தன்னு மஃபூலா நசபு செய்யப்பட்டிருக்கிறது. நசபு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கும். என்ன துரியுது, நீங்கள் நாடுகிறீர்களா அஸ்ஸலாத்தை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒழு செஞ்சீங்களே, யூரின் போய்ட்டு உடனே ஒழு செஞ்சீங்கன்னா தொழ போகிறீங்களான்னு கேட்குறாரு. அஸ்ஸலாத்தை யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூரே தொழுவா போகிறீங்க, தொழுவா நாடி இருக்கிறீங்க, அது துரியுது ஸலாத்தை யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூரே தொழுகை தான் நாடி இருக்கிறீங்களான்னு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த ஒழு செஞ்சு தொழுகைக்கு தானா அப்படிங்கிறார். அப்போ கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸலாத் அமாமக்க, தொழுகைங்கிறது முன்னாடி இருக்கிறது, இனிமேல் போய் என்ன சரி முஸ்தலிஃபாவில் தான் நம்ம தொழுவணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் தொழுவலை அப்படின்றாங்க. இப்போ ரக்கிப வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள். ஏறிக்கொண்டு ஃபுலம்மா ஜால் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடனே நசல இறங்கினார்கள். தவல்லா ஒழு செய்தார்கள். அசுபகல் உழுவ ஒழுவை பூரணமாக செஞ்சார்கள். முதல் செஞ்ச ஒழுவு எதுக்குன்னு கேட்டால் தொழுகைக்கு இல்லை, எப்போதும் ஒழுவோடு இருப்பதை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. யூரின் போயிட்ட உடனே என்ன செய்யணும், ஒழுவோடு இருந்துக்கிறோமேன்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, லேசான ஒழு செஞ்சுக்கிடுவாங்க, சும்மாத்தை மட்டும் ஒருக்கா கழுவிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு தொழுகைக்குன்னு வந்து இறங்கினோடனே நல்லபடியாக ஒழு செஞ்சாங்கன்னு வருது. எப்படி வருது, ஃபலம்மா ஜால் முஸ்தலிஃபாவுக்கு வந்த பொழுது நசல இறங்கினார்கள். இறங்கி வல்ல உழு செய்தார்கள். ஃபஸ்பகல் உழுவ ஒழுவை வந்து பூரணமாக செய்தார்கள். அப்படின்னா மூணு தடவை செஞ்சுருப்பாங்கன்னு அர்த்தம். சும்மா பிறகு உக்கீமத்தி சலாத்து தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டது. இப்போ சல்லல் மகரிபை தொழுதார்கள், அங்கே தொழுதாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா அனாக குள்ளு இன்சானின் பாயிரகு, பிறகு ஒவ்வொரு மனிதரும் அனாகன்னு சொன்னால் ஒட்டகத்தை வந்து உட்கார வைக்கிறது. அனாகன்னா ஒட்டகத்தை அமரச் செய்வது, படுக்க வைப்பது. ஒட்டகத்தில் நடந்து வந்திருப்பாங்கள்ல, நடந்து வந்த ஒட்டகத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில பயிற்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பகுபாங்க நகுமாங்க உடனே அது உட்காந்துட முடியும். அப்போ சும்மா அனாக குள்ளு இன்சானின் பாயிரகு, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பயிர்னா ஒட்டகத்தை படுக்க வைத்தார்கள். ஃபி மன்சிலிஹி, அவர் தங்கின இடத்துல, எந்த இடத்துல தங்குனாங்களோ அந்த இடத்துலையே எல்லாம் ஒட்டகத்தை அங்கே தான் தங்க போகிறாங்க நைட்டு. அதனால் ஒட்டகத்தை வந்து படுக்க வைத்தார்கள். படுக்க வச்ச உடனே சும்மா உக்கீமத்தில் இஷாவு, பிறகு வந்து இஷா வந்து காமத் சொல்லப்பட்டது. ஃபசல்லா தொழுதார்கள். அப்போ மகரிபு இஷாவை சேர்த்து தொழுகிறாங்க, மகரிபையும் தொழுகிறாங்க, இஷாவையும் பிறகு தொழுகிறாங்க. ஆனாலும் ஜம்மு செஞ்சு தான் தொழுகிறாங்க. அப்படி தொழுதாலும் சின்ன ஒரு பிரேக் ஒன்று விட்ருக்குறாங்க. என்ன விட்ருக்காங்க, மகரிபு தொழுதுட்டு என்ன செய்ய மக்கள் பிறகு தான் என்ன செய்யாங்க, ஒட்டகத்தையெல்லாம் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கு ஒட்டகத்தெல்லாம் படுக்க வச்சுட்டு வர்றாங்க. வந்தோடனே சும்மா உக்கீமத்தி சலாத் இஷாவு, பிறகு இஷாவுக்கு இகாமத்து சொல்லப்பட்டது. இப்போ சல்லா தொழுதார்கள். உலம்பி சொல்லி பைனகுமா, அந்த ரெண்டுக்கும் இடையில் எதையும் தொழலை, ஜம்மு செய்கிறதுனால, மகரிப் இஷாவை ஜம்மு செஞ்சு தொழுத காரணத்தினால ரெண்டுக்கு நடுவில் எதையுமே தொழலைன்னு வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒழுவை சுருக்கமாக செஞ்சார்கள்னு வருது, தொழுகைக்குன்னு ஒழு செய்யும் பொழுது பூரணமாக செஞ்சார்கள்னு வருது. பூரணமாக செய்தல்னு பாட தலைப்புக்கு அங்கே தான் ஆதாரம் இருக்குது. சரியா, அதை வழங்கிக்கிறணும். அடுத்தது வந்து 140வது ஹதீஸ். இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது தண்ணி எடுத்து மூத்த கழுவுறோம்ல, அப்படி கழுவும் பொழுது அதாவது ஒரு தடவை தண்ணி எடுத்து என்ன செய்யுது, முகத்தை கழுவுறது ரெண்டு கையினால் ஒரு இதை தண்ணி அள்ளி, கர்ஃபத்துனா ரெண்டு கையால் அள்ளுற அளவுன்னு அர்த்தம். இப்படி ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவுதல்ங்கிற பாடம்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார். என்ன போடுறார், பாபு கஸ்லில் வஜ்ஹி, முகத்தை கழுகுதல் பற்றிய பாடம். பில் எதைனி, ரெண்டு கையினால் முகத்தை கழுவுதல். பாபு கஸ்லில் வஜ்ஹி பில் எதைனி, ரெண்டு கைகளால் முகத்தை கழுவுதல் பற்றிய பாடம். ரெண்டு கைகளை எப்படி கழுவுறதுன்னு கேட்டால், ரெண்டு கைகளால் எப்படி கழுவுறதுன்னு கேட்டால், மின் கர்ஃபத்தின் வாஹிதத்தின், ஒரு கர்ஃபத்திலிருந்து, ஒரு கையளவிலிருந்து. கர்ஃபத்துங்கிற வார்த்தைக்கு வந்து இப்போ ரெண்டு கையிலையும் சேர்த்து ஒரு அல்றம்ல, அதுக்கு பேர் கர்ஃபத்துமாங்க. தண்ணி வந்து அளந்து சொல்வதற்கு கோலையில் அள்ளிட்டுருக்குறாங்க, இல்லை தானே கையில் தானே அள்ளுறாங்க. அதுக்காக கையை வச்சே என்ன செய்கிறாங்க, அந்த அளவு சொல்கிறாங்க. பாபு கஸ்லில் வஜ்ஹி பில் எதைனி, இரு கைகளால் முகத்தை கழுவுதல்.
மின் கர்ப்பத்தின் வாஹிதத்தின், ஒரே கர்ப்பத்தில், ஒரே கர்ப்பத்தினா அது என்ன, ஒரு கையளவில் இருந்தேன் முகத்தை கழுவுறதுங்கிற ஒரு பாடம் போட்டார். போட்டு அந்த ஹதீஸை கொண்டு வர்றாரு. அது கொஞ்சம் கூடுதலாக விளங்கிறோம். என்ன வருது ஹதீஸ்னா 140 ஹத்தசனா முகமது இப்னு அப்துல் ரஹீம், நமக்கு முகமது இப்னு அப்துல் ரஹீம் அறிவித்தார். அவர் சொன்னார், அஹ்பரனா நமக்கு அறிவித்தார் அபூ சலமல் ஹுசாய், அபூ சலமல் ஹுசாய் என்பவர் அறிவித்தார். அபூ சலமாங்கிற ஒரு பட்ட பேர் தானே, சலமாவின் தந்தை. நிஜ பேர் என்னன்னு கேட்டால் மன்சூர் இப்னு சலமா, மன்சூர் இப்னு சலமா என்பவர் அறிவித்தார். மன்சூர் இப்னு சலமா என்ற அபூ சலமா நமக்கு அறிவித்தார். அபூ சலமாங்கிறது அறியப்பட்ட ஒரு பேர், அவருக்கு வச்ச பேர் மன்சூர். ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். அஹ்பரனா நமக்கு அறிவித்தார் அபூ சலமா அல் ஹுசாய், அபூ சலமா ஹுசாய் அறிவித்தார். அவர் யாருன்னு கேட்டால் மன்சூர் இப்னு சலமா, மன்சூர் இப்னு சலமா, அதாவது மன்சூர் இப்னு சலமான்னு வச்சுக்கணும். இது பதில் மாங்கல்ல அதில் உள்ளது. அவர் சொல்கிறாரு, அஹ்பரனா இப்னு பிலாலின், இப்னு பிலால் நமக்கு அறிவித்தார். பிலாலுடைய மகன்னா எத்தனை மகன்கள் இருந்திருப்பாங்க, எந்த மகனை சொல்கிறார், யானி சுலைமானைத்தான் அவர் கருதுகிறார். அப்போ அஹ்பரனா சுலைமான் இப்னு பிலால், சுலைமான் இப்னு பிலால் நமக்கு அறிவித்தார். யானின்னா அவர் கருதுகிறார். பிலாலுடைய மகன் என்று சொல்கிறார்ல, அந்த மகன்னா எந்த மகனை கருதுகிறார் என்று கேட்டால் சுலைமான்கிற மகனை. சுலைமான் ஒருத்தர் இருந்திருக்கார் பிலாலுக்கு மகன், வேறு வேறு மகன்களே இருந்திருப்பாங்க. அப்போ எந்த மகனை சொல்கிறாருன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவரே விளக்கியும் சொல்லிடுறாரு. எப்படி சொல்கிறாரு, மன்சூர் இப்னு சலமா சொல்கிறாரு, அஹ்பரனா இப்னு பிலாலின் நமக்கு பிலாலுடைய மகன் அறிவித்தார். யானி அவர் கருதுகிறார் சுலைமானே கருதுகிறார். அப்போ அஹ்பரனா சுலைமான் இப்னு பிலால், சுலைமான் பிலால் நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னு கேட்டால் அன் ஜெயித் இப்னு அஸ்லம் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னு கேட்டால் ரவா அன் அத்தா இப்னு யசாரின், அத்தா பின் யசார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவித்து அவர் இப்போ இப்னு அப்பாஸ் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாரு, அன்னஹு இப்னு அப்பாஸ் அவர்கள் தவல்லா, இப்னு அப்பாஸ் சொல்லலை, செஞ்சு காட்டுறார். இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாவுடைய சொல்லுங்க வரல, பிறகு சொல்வார் ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கன்னு கடைசியாக சேர்ப்பார். அதனால இது ஹதீஸில் வருது. இப்னு அப்பாஸ் வழி அறிவிக்கிறார். அன்னஹு இப்னு அப்பாஸ் அவர்கள் தவல்லா உலு செய்தார்கள். உலு செய்யும் போது ஃபகஸல வஜ்ஹஹு முகத்தை கழுவினார்கள். முகத்தை கழுவும் பொழுது அகத கர்ஃபத்தம் மின்மாயின் தண்ணியிலிருந்து ஒரு கையளவு என்ன செஞ்சாங்க, கையளவுக்கு எடுத்தார்கள். எடுத்து இப்போ மதுமல பிஹா அதை என்னஞ்சாங்க, அதை கொண்டு வாய் கொப்பளித்தார்கள். வாய் கொப்பளித்து வஸ்தன் ஷக்க அதுக்கப்புறம் என்னஞ்சாங்க, மூக்கையும் சிந்தினார்கள். மூக்கையும் சிந்தி அப்புறம் சும்மா அகத கர்ஃபத்தம் மின் மாயின் பிறகு தண்ணீர்லேருந்து இன்னொரு கையளவு எடுத்துக்கொண்டு இப்போ ஜாலபிகா ஹாக்கதா இப்படி செஞ்சார். அதை கொண்டு ஹாக்கதா இப்படி செஞ்சார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி செஞ்சார்கள்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் அதை செஞ்சு காட்டியிருக்கிறார். இப்படி செஞ்சார்கள்னு வார்த்தையில் சொன்னால் கேட்குறவங்களுக்கு விளங்காது. இப்படி செஞ்சார்கள்னால் அதை கைனால் செஞ்சு காட்டணும். காட்டினார்னு வருது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது சும்மா அகத பிறகு எடுத்தார்கள். முதல்ல ஒரு கையில் தண்ணி எடுத்துட்டாங்க. தண்ணி எடுத்து மூக்குக்கும் தண்ணி செலுத்தினாங்க. என்னஞ்சாங்க, தண்ணி சிந்தினாங்க. மூக்கு தண்ணி வாய்க்கு பிடிச்சாங்க. தண்ணி எடுத்தாங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் வாய்க்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி மூக்கில் கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க. மூக்கு சிந்தினாங்க. ஒரு கை தண்ணீரில் அது முடிஞ்சிருச்சு வேலை. அதுக்கு அடுத்தது சும்மா அகத கர்ஃபத்தம் மின் மாயின் பிறகு இன்னொரு தண்ணீர் இதை எடுத்தார்கள். இப்போ ஜால பிஹா அதை செய்தார்கள். ஹாக்கதா இப்படி செய்தார்கள், இப்படி ஆக்கினார்கள். எப்படி ஆக்கினார்கள்னு கேட்டால் அது செய்கிறார். அலாஃபஹா இலா எதிகில் உஹ்ரா ஒரு கையை இன்னொரு கையோடு சேர்த்தார். சேர்த்து இப்போ கசல பிஹிமா வஜேஹு அந்த ரெண்டு கையிலையும் கொண்டு முகத்தை கழுவுனார். இப்படி செஞ்சு காட்டினார். இப்படி செஞ்சார்கள்னு சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்படி கையை கொண்டு வர்றாரு, இப்படி காட்டுறார். இப்படி கழுவுனதை காட்டுறாரு. எப்படி செஞ்சு காட்டுறாரு, ஒரு கையோடு ஒரு கையை சேர்த்து ரெண்டு கையினாலே முகத்தை போட்டு கழுவுற மாதிரி ஒரு செயல்முறையில் ஒரு காட்டுறாரு. அப்போ ஜாலபிஹா ஹாக்கதா அந்த கையை கொண்டு இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலாஃபஹா இப்னு அப்பாஸ் அந்த கையை சேர்த்தார்கள். இலா எதிகில் உஹ்ரா இன்னொரு கையில் கொண்டே சேர்த்தார்கள். சேர்த்து கசல பிஹிமா வஜ்ஹு
அந்த ரெண்டு கையை கொண்டும் முகத்தை கழுவினார்கள். அப்போ முகத்தை கழுவுறதுக்கு ரெண்டாவது முதல் கை எடுத்து மூக்குக்கு தண்ணி செலுத்திட்டாங்க, வாயை கொப்பளிச்சிட்டாங்க. ரெண்டாவது எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதை இப்படி செய்தார்கள்னு வருது. இப்படி செய்தார்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அலாஃபஹா, அந்த கையை சேர்த்தார்கள். இலா எதிகில் உஹ்ரா, இன்னொரு கையில் போய் சேர்த்தார்கள். சேர்த்து விட்டு ஜால ஹசல பிஹிமா வஜ்ஹு, அந்த ரெண்டு கையை கொண்டு முகத்தை கழுவினார்கள். இப்போ ரெண்டு கையினால் தண்ணி எடுத்து முகத்தை கழுவுதல்ங்கிற பாடத்துக்குரிய விஷயம் விட்டது. அதுக்கடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக உள்ளதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.